கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுத பண்டிகை ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு மனிதனாக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை நாம் கேட்கும் பொழுது நமக்கு என்ன நினைவிற்கு வருகிறது? நம்முடைய சிந்தனையில் வருவது என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி நமக்கு கூறுவது என்ன என்பதை குறித்துதான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20 முதல் 22ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற்பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று 20ஆம் வசனம் கூறுகிறது. கிறிஸ்துவோ மரித்தோர்களில் முதற்பலனானார் என்று கூறுகிறது. அப்படி என்று சொன்னால் அவர்தான் மரித்து உயிர் தெழுந்தவர்களில் முதலான மனிதர் என்று வேதம் கூறுகிறது. அப்படி என்று சொன்னால் இன்னும் அநேகர் அவருக்கு பின்பதாக உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்ற செய்தி முதலாவது நமக்கு காண்பித்துக் கொடுப்பது அவரை போல அநேகர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை நாம் இங்கே வாசித்து பார்க்கிறோம். அடுத்ததாக ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று அதைத்தான் நாம் 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் என்று மனுஷனால் மரணம் உண்டானது என்று வேதம் கூறுகிறது. ஆதாம் என்ற முதல் மனிதனால் அவனுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் மனுஷர்களுக்குள் மரணம் என்ற ஒரு காரியம் வந்துவிட்டது என்பதை வேதம் இங்கு நமக்கு தெளிவாய் காண்பித்துக் கொடுக்கிறது. எப்படி ஆதாம் மூலம் மரணம் நமக்குள் வந்ததோ வசனம் கூறுகிறது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். 23ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற்பலனானவர் கிறிஸ்து என்று. அப்படி என்று சொன்னால் முதலாய் உயிர் தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து. அதே போல மனிதர்களாகிய நாமும் வரிசையாக உயிர்ப்பிக்கப்படுவோம் என்று சொல்லி, அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் மரித்த மனிதர்கள் எப்பொழுது வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள், வரிசையாக உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு அடுத்த வசனத்தில் இப்படியாக காண்பித்துக் கொடுக்கிறது. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார் என்று. இயேசு கிறிஸ்து எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உயிர் தெழுந்தாரோ அதே போல இந்த உலகத்தின் முடிவிலே மனிதர்களாகிய நாம் அத்தனை பேரும் நாம் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். அப்பொழுது நாம் காண்கிற இந்த உலகம் அழிந்து போக போகிறது. இந்த உலகத்தின் அதிகாரங்கள் வல்லமைகள் எல்லாம் அழிந்து போக போகிறது. நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்திலே, பிதாவின் ராஜ்யத்திலே, அந்த நீதியான பூமியிலே, நாம் புதிய பூமியிலே நாம் வாழப் போகிறோம் என்பதை தான் இங்கு பவுல் எழுதி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அதை தான் இன்றைக்கு நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, நமக்கும் ஒரு பரலோக வாழ்க்கை இருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி போய் பிதாவின் ராஜ்யத்திலே வலது பக்கத்திலே அவர் இருக்கிறாரோ அதே போல மனிதர்களாகிய நாம் அத்தனை பேரும் கடைசி நாளிலே, பூமியின் கடைசி நாளிலே உயிர்த்தெழுந்து பரலோகத்திலே பிதாவின் ராஜ்யத்திலே நாமும் நித்தியமாய் நாம் வாழப் போகிறோம் என்பதை தான் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த வார்த்தை, அந்த செய்தி நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஆனாலும் பாருங்கள், அநேகர் இந்த வார்த்தைகளை நம்புவதில்லை. அநேகர் சபைக்குள்ளும் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளும் கூட
இந்த உலகத்தை குறித்து தான் சிந்திக்கிறார்களே ஒழிய நமக்கு ஒரு மறுஜென்ம வாழ்க்கை இருக்கிறது, நாம் மறித்த பின்பும் ஒரு மறு உலக வாழ்க்கை இருக்கிறது என்பதை அநேகர் உணராமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவனுடைய ஆலயத்திலே சதுசேயர் பரிசேயர் என்று இரண்டு பிரிவாக ஜனங்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சதுசேயர் என்பவர்கள் யார்? அவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை அவர்கள் நம்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு, நமக்கு ஒரு மரித்த பின்பும் ஒரு இன்னொரு மறு உலக வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்புகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பவுல் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே கொரிந்து சபைகளுக்கு அவர் எழுதும் பொழுதும் எதற்காக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் அதே போல நாமும் உயிர்த்தெழுவோம் என்பதை குறித்தும் அவர் எழுதுகிறார் என்று சொன்னால், அதற்கு முந்தின வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 12ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்பதை அநேகர் சிலர் நம்புகிறார்கள் என்பதற்காக தான் அவர் இதை எழுதுகிறார் என்பதை அவர் பார்க்கின்றோம். 12ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் என்று கேட்கிறார். அடுத்த 13ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை என்று கூறுகிறார். 14ஆம் வசனத்தை இப்படியாக ஆரம்பிக்கிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நீங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று கேட்கிறார். 15ஆம் வசனத்தையும் அப்படியே ஆரம்பிக்கிறார், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே என்பதாக அவர் ஆரம்பிக்கிறார். 16ஆம் வசனத்தில் இப்படியாக ஆரம்பிக்கிறார், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று கூறுகிறார். 17ஆம் வசனத்தையும் அப்படியாக ஆரம்பிக்கிறார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும் என்று அவர் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்படியாக சிலர் கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தார், நமக்கு ஒரு மறு உலக வாழ்க்கை இருக்கிறது என்பதை விசுவாசியாமல் இருக்கிறார் என்பதற்காக அவர் அநேக வசனங்களை உயிர்த்தெழாவிட்டால் என்பதை அவர் மிகவும் வலியுறுத்தி எழுத வேண்டியதாய் ஒரு சூழ்நிலை காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 29ஆம் வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம், மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் என்று அவர் ஆரம்பிக்கிறார். 32ஆம் வசனத்திலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே என்று கூறுகிறார். ஆம், ஒருவேளை உயிர்த்தெழுதல் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை என்று சொன்னால், மறு உலக வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை என்று சொன்னால், நாம் புசிப்போம் குடிப்போம், இந்த வாழ்க்கையை நாம் அனுபவிப்போம், நாளைக்கு நாம் மரணம் வரும் பொழுது நாம் மரிப்போம், இனி நமக்கு ஒன்றுமில்லை என்று அவர்கள் சிந்திக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? 19ஆம் வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று அவர் கூறுகிறார். ஆம், ஒருவேளை நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் கிடையாது, மறு உலக வாழ்க்கை இல்லை என்று சொல்லி இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காகவே நாம் ஒருவேளை வாழ்வோம் என்று சொன்னால், நாம் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், நாம் மிகவும் வேதனைப்படத்தக்கவர்களாய் இருப்போம், நாம் மிகவும் வெட்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம், நாம் மிகவும் நஷ்டப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று பவுல் எச்சரிக்கிறார். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து அவர் இப்படியாக இறுதிய அந்த அதிகாரத்தின் கடைசிய வசனத்திலே இப்படியாக அவர் எச்சரித்து கூறுகிறார். நமக்கு 58ஆம் வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரை, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று கூறுகிறார். ஆம், தேவனுக்குள் நாம் படுகிற பிரயாசம், தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நீதியாய் வாழ்கிற அந்த வாழ்க்கை ஒரு நாளும் வீணாய் இராது. ஏனென்று சொன்னால், நமக்கு ஒரு மறு உலக வாழ்க்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்து போனாரோ அதே போல மனிதர்களாகிய நாமும் மறித்து இந்த பூமியின் கடைசியிலே நாமும் உயிர்த்தெழுந்திருப்போம் என்று கூறுகிறார். அப்பொழுது நாம் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவின் கிரியைகளிலே நீங்கள் உறுதியானவர்களாய் இருங்கள், அசையாதவர்களாய் இருங்கள்.
அது மாத்திரமல்ல, அவருடைய கிரியைகளிலே நீங்கள் பெருகுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று பவுல் எச்சரித்து கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றும் கூட தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற நீங்கள் உயிர்த்தெழுதலை குறித்து விசுவாசியாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஏற்றுக்கொண்டாலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயே உங்கள் சிந்தனை சுற்றி வருகிறதா இருக்கலாம். உங்களுடைய ஆத்மாவை குறித்து, உங்கள் மரணத்திற்கு பின்பதான ஒரு வாழ்க்கையை குறித்து நீங்கள் அதிகம் கவலைப்படாதவர்களாய் இருக்கலாம். ஆனால் பவுல் எச்சரிக்கிறார், ஒருவேளை நீ இம்மைக்குரிய வாழ்க்கைக்கு பற்றியே சிந்திக்கிறவனா நீ இருப்பாய் என்று சொன்னால், இந்த உலகத்திற்குரிய வாழ்க்கையை குறித்து நீ கவலையோடு வாழ்வாய் என்று சொன்னால், அதற்காகவே நீ கிரியையிலே பெருகிறவனாய் நீ இருப்பாய் என்று சொன்னால், காலம் ஒன்று வருகிறது, கடைசி காலம் ஒன்று வருகிறது, உடைய வாழ்க்கை முடியும் மரண நாள் வருகிறது, இந்த பூமி அழிந்து போகும் கடைசி நாள் ஒன்று வருகிறது. அன்றைக்கு நீ மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவனாய் நீ இருப்பாய் என்று பவுல் நமக்கு வேதனையோடு எச்சரித்து கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய காரியத்திலே அசையாதவர்களாய், உறுதிப்பட்டவர்களாய், பெருகுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று பவுல் எச்சரிக்கிறார். அப்பொழுது நாம் மிகவும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களாய் நாம் மாறி போவோம். அதைத்தான் கடைசிக்கு முந்தின வசனத்தில் இப்படியாக கூறுகிறார். 57ஆம் வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். அவர் இந்த பூமியிலே பாடுபட்டு உயிர் தெழுந்ததின் நிமித்தம் நமக்கு இந்த மரணத்தின் மீது ஜெயத்தை கொடுத்து விட்டார். எப்படி அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து பிதாவின் ராஜ்யத்திலே வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிறார், அதே போல நாமும் கடைசி நாளில் மரணத்தை ஜெயித்து நாமும் பிதாவின் ராஜ்யத்திலே நாம் இருப்போம் என்றுதான் பவுல் இந்த அதிகாரத்திலே நமக்கு குறித்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை வைத்து நமக்கு சுட்டி காட்டுகிறார். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று அந்த அதிகாரத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். ஆம், கடைசியாக நாம் மரணத்தை ஜெயித்து இயேசு கிறிஸ்துவோடு பிதாவின் ராஜ்யத்திலே நாம் வாழப்போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, அதற்காக தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். எப்படி ஆதாமினால் மரணம் வந்தது, அதே போல அந்த மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுவது இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது. அந்த உயிர் தெழுதலின் நாளை கொண்டாடுகிற நாம் இந்த உயிர் தெழுதலின் செய்தியை நாம் முழுமையாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை இந்த நாளிலே நாம் கருத்தாய் வாசித்து குடும்பமாய் அதை அறிந்து கொள்வது மிகவும் நலமாயிருக்கும். அப்பொழுது நாம் மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், நம்மோடு வேலை செய்பவர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை கூறி அவர்களும் நித்தியமாய் பிதாவின் ராஜ்யத்திலே உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்தவர்களை வாழ்வதற்கு நாம் வழிகாட்டுகிறவர்களாய் இருப்போம். தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாய் இருப்போம். சாத்தானை தோற்கடித்தவர்களாய் இருப்போம். சாத்தானின் அதிகாரத்தை பிடுங்கினவர்களாய் இருப்போம். சாத்தானை ஜெயித்தவர் அவனுடைய அதிகாரத்தை அழித்து போட்டவர்களாய் இருப்போம். பிதாவுக்கும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் மகிமையை கொண்டு வருகிறவர்களாய் இருப்போம். தேவன் தாமே அப்படியே உங்களை ஆசீர்வதித்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாய், இப்பொழுதே உங்களை மறுரூபமாக்கும்படியாய் தேவன் உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.